தமிழ்நாட்டில் மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன மாற்றம்னா அது சொல்லவே இல்லை. மாற்றம் வேணும், அண்ணன் வந்து பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணி இன்றைக்கி வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தாவேகா ஆட்சி அமைத்து விஜய் அவர்கள் முதலமைச்சராகி இன்றைக்கி வந்து கோயிலில் போய், அதாவது மூகாம்பிகை கோயிலில் போய் வால் சாத்திட்டு வந்திருக்கார். அதாவது வால் வந்து வெள்ளி வால் வந்து இப்போ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ரைட்டா. இந்த பக்கம் வந்து டி சிவகுமார் அவர் வந்து நம்ம கர்நாடக முதலமைச்சர் வந்து மேகதாதுல வந்து ஆணை கட்டணும் அப்படின்னு போய் நீர்வளத்துறை அமைச்சரை போய் பார்த்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. இவர் வந்து கர்நாடகாவுக்கு போய் தாய் மூகாம்பிகை கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு புது மாப்பிள்ளையினுடைய கதறல் வந்து வெளிவந்திருக்கு. அதுதான் வந்து நம்ம வந்து இந்த எபிசோடில் பேச போகிறது. என்ன ஏது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் ஆன் ப்ளஸ். இருபத்தொம்போதுன்னு ஒரு படம் வந்தது. இந்த 29ல் அந்த 29ன்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். அது 28, 26க்கு மேலே வந்து ரெட் லைட் தான். 27, 28லாம் 30ல் கல்யாணம் பண்ணிடணும். அதுக்கு மேலேன்னா ரொம்ப கஷ்டம், பொண்ணே கிடைக்காது. நல்லா இருக்கும் நல்ல இடத்துல பார்க்கணும், நல்ல பொண்ணு பார்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்து கடைசியில் கல்யாணமே பண்ணிக்காமல் போனவங்களும் இருக்காங்க. 40 வயதை கடந்த ஒருத்தர்கிட்ட வந்து ஏன் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை இப்படிலாம் ஒரு கற்பனையில் எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நினச்சேன். அந்த பொண்ணு எனக்கு வந்து அமையவே இல்லை. அது எதுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அவளையும் கஷ்டப்படுத்தணும், அதனால் நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னாரு. ஸோ இந்த 30க்கு மேலேன்னா இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. அது வந்து இந்த 30ஐ கடந்தவர்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். மிக முக்கியமாக ஒரு கட்டத்தில் வந்து பெஸ்ட்டாக வேணும்ன்ட்டு கடைசியில் பெஸ்ட்டே இல்லாத ஒஸ்ட்டாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க இருக்காங்க. அதாவது ஒஸ்ட்டு நம்ம வந்து எப்படி இதை சொல்கிறதுன்னா, இவருடைய அந்த எதிர்பார்ப்புக்கு எவ்வளோ பேர் நல்ல நல்ல பொசிஷனில் இருந்தவங்களாம் வந்திருப்பாங்க. ஆனால் இவர் வந்து இன்னும் கேட்டு, அதாவது மனிதத்தன்மை இல்லாமல் ரொம்ப மோசமாக நடத்தக்கூடிய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸை 35க்கு மேலே போனவங்க நிறைய பேர் பண்ணி அவசரப்படுறத நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா? இதில் வந்து ஆணுக்கும் பெண்ணும் சளைச்சதில்லை, பெண்ணுக்கு ஆணும் சளைச்சதில்லைன்றதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். உடனே கொடி பிடிச்சிட்டு வந்துடாதீங்க. ரைட், தட்ஸ் இட். ரைட். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் வந்து 31 வயசு ஆகிருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் கஷ்டப்பட்டு ஒரு சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருந்த விஷயந்தான் அது. அதாவது 30 வயசு, நான் நார்மல் சவுத்து சென்னை பையன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு இன்றைக்கி வந்து நல்ல பொசிஷனில் வந்திருக்கேன். என்னுடைய லாங் டைம் கோலே வந்து என்னென்னா, ஒரு நல்ல பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி ரொமான்ஸ் பண்ணணும். ஓகே, இப்படி தான் இது எல்லா ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு நடைமுறை ஆசை தான் இது. அது பெண்களுக்கும் உண்டு. ஆனால் பெண்கள் சொல்ல மாட்டாங்க, ஆண்கள் சொல்லுவாங்க. ரைட்டா? அவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணத்தை பண்ணுறாரு. எப்போ கல்யாணம் பண்ணுறாருன்னா, May 28 வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு. ஓகே, ஸோ எல்லோரும் காத்துட்ருக்க மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்காக காத்துட்ருக்காரு. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு அங்கே தான் என்னென்னா, அந்த May 28 இல்லையா, அன்னைக்கு இவங்களுடைய பாட்டி ஆயா அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இது கல்யாணம் பண்ண அன்னைக்கு வந்து அவங்களுடைய பாட்டி வந்து இறந்து போகிறாங்க. அதன் பிறகு என்னாச்சுன்னா, யோசிச்சு பாருங்கள், வீட்டில் வந்து ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் நைட் வந்து தள்ளி வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அங்கே அவங்க பாட்டி இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் அப்படி யாரும் சொல்ல போகிறதில்ல. அப்போ இதுக்கு வந்து இது அரேஞ்ச் மேரேஜ்ன்றதுனால அதுக்கு 4 நட்சத்திரம்லாம் பார்த்து தான் வந்து மறுவீடு வைப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து இந்த May 28 கல்யாணம் நடந்தது. கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, June 7 இந்த மேட்ரு பண்ணுறதுக்கான டேட்டா, அதாவது ஃபஸ்ட் நைட் டேட்டா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாரு, இவரும் ப்ரிப்பேர்டு. அதில் அவர் நேர்மை பிடிச்சிருக்கு. என் ஒய்ஃபும் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு படத்தில் அந்த வடிவேலு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் நைட் நடக்கும்போது ஒரு பதறுவார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பதட்டத்தில் பையன் இருந்திருக்காப்புல. ஸோ என்ன பண்ணிருக்காரு, 7th வந்து ஜூன் வந்து 7th ஜூன் வந்து அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட் நைட்டு போனால் அப்படியே முடிவு பண்ண. இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கனவு வந்து நினைவாகக்கூடிய ஒரு நாளாக June 7 வந்து நான் வச்சுருந்தேன். அன்னைக்கு வந்து
இருக்கிற ஆசைகளெல்லாம் ஒட்டுமொத்த ஆசையும் அன்றைக்கி நைட்டு இறக்கிறணுன்றதுல வந்து தெளிவாக இருந்தேன். ஏன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ண என் பொண்டாட்டி புது பொண்டாட்டியும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் இருந்தாங்க இதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இதை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பொதுவாக இந்த மாதிரியான நேரத்தில் வந்து இந்த ஊரில் வீட்டில் வந்து குட்டி பசங்களாம் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து பால் சொம்போ புஷ்பம் ஏதோ கொடுத்து அனுப்புறதெல்லாம் அந்த ஒரு 11:30 மணி 11 மணி ஆகிடும் ஆக்சுவலி இந்த மாதிரியான சம்பவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து குறுன்னு வாசலில் உட்காந்துட்ருக்கோம். இதுங்கெல்லாம் வந்து ஒரு அன்றைக்கின்னு பார்த்து 7 மணி 8 மணிக்கு சொத்த போட்டுருவாங்க. இந்த 8 மணி 7 மணிக்கெலாம் சொத்த போடுவோம். இவங்கெல்லாம் வந்து ஒரு இப்போ 9 மணிக்கெலாம் பம்பர கண்ணாலே கந்ததுக்கு நாளே மாதிரி கண்ணு சுற்றி அப்படியே போய் தூங்கிடுங்க. இது தூங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பெரியவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மட்டு சிரிப்போட வந்து இந்த மாப்பிள்ளை பொண்ணை விளையாடணும். நம்மளுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால அந்த அரேஞ்ச் மேரேஜெலாம் நமக்கு இல்லைன்றதுனாலையும் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து இல்லை. அதனால் சொல்கிறேன் இது. ஆனால் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரைட்டா, இவன் என்ன பண்ணியிருக்கான் 9:30 மணிக்கு கரெக்டாக ரூமில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஏர்லி ஆக்ஷன். அதுக்கு தான் நான் டைம் சொன்னேன் ஒரு 11 o'clockன்ட்டு. ஆனால் 9:30 மணிக்கெலாம் உள்ளார போயிருக்கான். எல்லாம் வந்து டெக்கரேஷன்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கேரளாவில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடிகாரம் இருக்குல்ல அதை எடுத்துன்னு போயிட்டு எல்லா இடத்துலையும் சாவி கொடுத்து மறைய வச்சுருவாங்க. வால் கிளாக்கு இது டைம் பீஸ் இருக்குல்ல அதில் வந்து எல்லா இடத்துல அதையும் அதாவது ரூமில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஒரு இடத்துல வந்து அந்த அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க. நீ பொண்டாட்டிகிட்ட என்னாச்சு எங்கே படித்து ஏது பண்ண, ஆமாம் அந்த கல்யாணத்துக்கு கூட ஒருத்தன் வந்து சுருள்தொடர் ஒருத்தன் வந்தானே அப்படின்போது அப்படியே எல்லாம் பேசி அசமாடிக்கிட்டு கிட்ட போகலான்னு போது டிமால்னு வந்து இது அடிக்கும். அது பேர் என்ன, அலாரம் அடிக்கும். இந்த மாதிரி இதில் விவரமான பசங்க என்ன பண்ணுவானுங்க, முதல்ல உள்ளார இறங்கணுமே இந்த டெக்கரேஷனை நாஸ்தி பண்ணி எங்கே வந்து அலாரம் வச்சுருக்காங்க செட் பண்ணுற அலாரத்தை எடுக்கிறது தான் அவங்களுடைய மொதல் வேலையாக இருக்கும். அதுவே முதல்ல வந்து ஒரு பசில் மாதிரியான விஷயமா போயிட்டுருக்கும். இவன் என்ன பண்ணியிருக்கான், உள்ளார போயிருக்கான். இந்த இடத்து தான் நம்ம இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்கார். என்னென்னா அவர் ஆட்சி பொறுப்பேற்றதுமே வந்து நீங்கள் நான் நினைக்கிற மாதிரிலாம் நீங்கள் கிடையாது, ஏன்னா நான் வந்தேன்னா ஒரே கையெழுத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்னு தான் அவர் வந்தார். அதுக்கான வீடியோ ப்ரூஃப் கூட இன்னமும் இருக்குது. ஆனால் வந்ததுலேருந்து ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் நான் ஓடிட்டே இருக்கிறேன். இதுதான் உண்மை. ரைட். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து மின்தடை நடந்துக்கிட்டே இருக்குது சென்னையில். அதாவது என்ன, எல்லாம் வெளியே வந்தாச்சு, எல்லோரும் ரோட்டில் வந்து போராடுறாங்க. ஆவடியெல்லாம் இன்றைக்கும் பஸ்ஸு வந்து ஸ்டாப்பு, ரோட்டில் எல்லா இடத்துலையும் போராட்டம், கிள்ளிக்காரனை எல்லா இடத்துலையும். முக்கியமாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சோழிங்கநல்லூரில் தான் நடந்தது. சோழிங்கநல்லூரில் எல்லாம் ரோட்டில் வந்துடுது. ஈஸியாகவே கதம் பறந்து எல்லாம் வந்து வெளியில் வந்து விசிறிட்டு கிடக்குது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்னொன்று இருக்குது. அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், இப்போ சொல்லக்கூடாது. அது என்னென்னா எல்னினோ அப்படின்ட்டு மிகப்பெரிய பெரும் வெள்ளம், அதாவது 2015க்கு நிகரான ஒரு வெள்ளம் வந்து 2026 வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே எந்த எம்எல்ஏ எந்த அமைச்சரும் யாருக்குமே தெரியல. அந்த லட்சணத்தில் தான் இப்போ ஆட்சி வந்து ஒரு மாதமாக போயிட்டுருக்கு. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், கொடுமையான விஷயம் எதுன்னா, அதாவது மக்களுக்கு எந்த அமைச்சர்னே தெரியல, அமைச்சருக்கு அவர் எந்த தொகுதியில் ஜெயிச்சோன்னே தெரியல. அந்த ஒரு காமெடி. அதே மாதிரி சுற்றுலாத்துறைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து போய் பேசுகிறது, என்ன சொல்கிறது, வைகை அணையை வந்து தூர்வாரத்துக்கு மத்திய அரசுக்கிட்ட அனுமதி கேட்கணுன்றதெல்லாம் என்னத்தை போங்க. அதான் இதுதான் வந்து இந்த மாற்றம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இந்த கரண்ட் இல்லாமல் அவனும் வெளியே வந்துட்டாங்க. இது ஃபஸ்ட்டு, அதாவது ஆட்சிக்கு வந்து முதல் மாற்றமே என்ன, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கரண்ட் இல்லை, நோயாளிகளுக்கெல்லாம் வந்து மருத்துவம் பார்க்க முடியல. இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 ஸ்கூலுக்கு வேறு லீவ் விட்டுருந்தாங்க. இப்போ அந்த ஏரியாவில் வந்து கரண்ட் வந்து 3 நாளைக்கு வரலன்ட்டு. அப்போ என்ன எல்லாருமே வந்து சொன்னாங்கன்னா, ஒரு அம்மா கூட சொன்னாங்க, திமுக எப்போ பார்த்தாலும் திமுக தொட்டுக்கலாம் அவங்களுக்கு தூக்கமே வராது, அவங்க ஆட்சியில் ஒரு இடத்துல கூட கரண்ட்டு போனதே கிடையாது, கரண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடித்தா கூட 10 நிமிஷத்தில் வந்துடும், இங்கே போய் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, கரண்ட் வந்த பாடு கிடையாதுன்றது. தமிழ்நாடு எங்குமே வந்து இந்த பவர் கட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. இதற்கு வந்து ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கரண்ட்டு கட் ஆகிறதுக்கு காரணம் ஃபீஸ் கேரியர் எப்படின்னு போனது. முதல்ல என்ன செஞ்சாங்க, ஹார்ட் டிஸ்க்கு திருடிட்டு போயிட்டாங்க. அதனால தான் வந்து நாங்கள் வந்து பவர் கட்டை வந்து சரி பண்ண முடியலன்னாங்க. சரி, அதாவது ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போனாங்கன்னு அதுக்கு ஒரு கதை, ஒரு 4 பேர் வந்து ஃபீஸ் கேரியரை திருடிட்டு போகிறாங்கன்ற மாதிரி அதுக்கு ஒரு கதை கட்டினாங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்,
ஃபீஸ்காரர் திருடிட்டு போனால் நைட்டு வந்து அதாவது போயிட்டு எப்படி வரும்னு கேட்குறேன். கரண்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீஸ்காரர் திருட்டு போனால் சுத்தமாகவே தானே இருக்காமல் போகணும், வருது போகுது, அப்போ என்ன வந்து ஃபீஸ்காரர் கட்டிட்டு போகிறாங்களா? இது கேள்வி இல்லை. என்ன கேள்வி இங்கே? இவங்க வந்து பெருநிறுவனங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மின்சாரத்தை வந்து தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்குறாங்க. அதாவது கோடை காலத்தில் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, போன கவர்மெண்ட் என்ன செய்யும், பெரிய பெரிய மால், அதீத மின்சாரத்தை உறிஞ்சக்கூடிய இடங்களில் இருக்கிற மால்க்கெலாம் இவங்க வந்து ஒரு அறிவிப்பு பண்ணுவாங்க, நீங்கள் ஜென்செட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், கோடை காலத்தில் வந்து நீங்கள் ஜென்செட்டை வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ யூனிட் மின்சாரம் தான் எங்களால் கொடுக்க முடியுன்றத ஒரு சுற்றறிக்கையாக ஒரு வாய்மொழி உத்தரவாக பண்ணுவாங்க. அவங்களும் ஜென்செட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, தனியார்கிட்டேருந்து மின்சாரம் வாங்கி இந்த விஷயத்தை வந்து நிவர்த்தி பண்ணலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் அனுபவங்கள் அதெல்லாம் வேணும். நம்மளுக்கு தான் அதெல்லாம் இல்லையே. வெறும்னே வந்து என்ன சிஎம் சார் சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன விஜய் சார்னா இருக்க மாட்டார், அவர் யாருக்கும் பதிலே சொல்ல மாட்டார், அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கார் அவர். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தனியார் நிறுவன காற்றாலை முதலாளிகள்கிட்டேருந்து மின்சாரத்தை வாங்கி நீங்கள் வந்து இதை நிவர்த்தி செய்யலாம். பட் அதுக்கு அனுபவங்கள் வேணும். அந்த அனுபவங்கள் இங்கே இல்லை. அதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம். ரெண்டாவது, இந்த வாய்மொழி உத்தரவாக இருக்கக்கூடிய மால்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து ஜென்செட்டில் போவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஈரான் அண்டு அமெரிக்கா வாரில் டீசல் தட்டுப்பாடுகள் வந்து 200 லிட்டருக்கு தான் வந்து ஒருத்தவங்க கொடுக்கணுன்ற கட்டுப்பாடுகள்லாம் வந்து போச்சு. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாலுக்கு பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் கரண்ட்டு கொடுக்குறதுல வந்து இந்த ஜென்செட்டில் வந்து டீசல் பண்ணாலும் கூட அவங்களால அது வந்து அந்த சமாளிக்க முடியாத அளவுக்கு போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி தடை இல்லாமல் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இவங்களும் வந்து அதுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறத வந்து பொதுமக்களுடைய தலையில் முளை அரைக்கிறாங்க. இதுதான் இதில் இருக்கிற பேசிக். தனியார் முதலாளிகிட்டேருந்து மின்சாரத்தை வாங்கி, அதுவும் அந்த கோடை காலத்துக்கு முன்னறிவிப்போடு அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆளுகளை போட்டு டக்குன்னு செயல்படுத்தி அதை செய்யணும். அதை தான் போன ஆட்சியில் இருந்த திமுக அரசாங்கம் அதை தான் செஞ்சுது. அதே மாதிரி தட்டுப்பாடுகள் இருக்கும் பட்சத்தில், மின்பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் என்னென்னா, தனியார் மால்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வாய்மொழி உத்தரவாக சொல்லிடுவாங்க, இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இதில் நீங்கள் பயன்படுத்திக்காங்க அப்படின்ட்டு. எக்ஸஸாக இருக்கிறத கொடுக்குறோம். ஆனால் பொதுமக்களுக்கு தான் இது முதல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னும். இங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன இருந்தாலும் சரி தான், பிளாஸ்ட்டு கதறு அப்படின்னு சொல்லி விஷயத்தில் என்னாச்சு, இந்த மின் தட்டுப்பாடு நடந்துகிட்ருக்கு. இந்த பையன் என்னென்னா, கல்யாணம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல பொசிஷனை போய் கல்யாணம் பண்ணி, என்ன கல்யாணம் தண்ணிக்கே பாட்டி இறந்து போய் அன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு மிஸ் ஆகி, அதன் பிறகு மே 28 கல்யாணம், ஜூன் 7 தான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட் நைட் உள்ளார 9:30 மணிக்கு விட்றாங்க. போனதுமே என்னாச்சு, லோ வோல்டேஜ் பேசிகிட்டு இருக்கு. இனிஷியலாக பேசியிருக்கும் போதே லோ வோல்டேஜ் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. ஷார்ட்டேஜ் ஆகி என்ன பண்ணிருக்கு, லோ வோல்டேஜ் வந்து ஏசி போயிடுச்சு. After a few minutes, as it's very hot without AC started and I heard a sound. Went out and saw that transformer getting spark. அதாவது இவன் தெரிப்பான்னு பார்த்தா அங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் தெரிச்சிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஏசி சுத்தமாக இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு 5 மணி நேரத்துக்கு என்னன்னா கரண்ட் இல்லை. ஆக்சுவலாக it took 5 hours to come back. No idea to whom I did wrong in my life. I don't know what parigaram I have to do. Which temple to solve this? Is there any black magic kept on this? Extremely worried. யார் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் வீதி விளையாடிட்டு இருப்பாருங்க, கொடுமை. ஆக்சுவலி இது வந்து அதுதான், அதாவது ஒரு டயலாக் ஒன்று வரும், யார் ஆட்சி பண்ணால் நம்மளுக்கு என்னங்க, நம்ம உழைச்சா தான் நம்மளுக்கு காசு. நீ அவன் தான் உழைச்சான், 30 வயசு வரலையும் நார்மல் கை, சவுத் இண்டியன், சென்னை கை, நேர்மையாக உழைச்சான், நல்ல பொசிஷன் வந்தான், அவன் தான் உழைச்சான். எதுக்கு இப்போ 5 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான். ஆக இது என்னென்னா, இந்த அரசியலில் இந்த நடுநிலை நக்கின்றதில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும், இது மாதிரி நகரத்துக்கு என்ன பண்ணும், யார் ஆட்சி பண்ணால் என்ன, ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சைடில் வந்து கொஞ்சம் லாஸ் இருக்கும். இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது யார் ஆட்சி பண்ணால் என்ன, இதுதான் அது இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து பிளாஸ்ட்டு அப்படிலாம் வந்து பாட்டெலாம் போட்டு ஸ்டோரிலாம் வச்சுருக்கோம். இதை பொதுத்தளத்தில் வந்து இந்த மட்டை உரிக்கிற மாதிரியோ இல்லை வந்து இந்த நெல்லிக்காயை வந்து கட்ட வைக்கிற மாதிரியோ பண்ணால் உடனே எதுக்குப்பா, உடனே யார் ஆட்சி பண்ண என்ன ஜாக்கி, நாம் உழைச்சா தான் நம்ம சாப்பிடுதோ, அவங்க கூட தான் உழைச்சான். ஸோ கரண்ட் இல்லாமல் வந்து 5 மணி நேரம் உட்காந்துட்ருக்கேன்.
சோறு தண்ணி பொங்க முடியல, குளிக்க முடியல, தண்ணி மோட்ரு போட்டால் தானே தண்ணி இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுங்க. வெளியே சொன்னால் கேடுன்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து யார் ஆட்சி பண்ணல, யார் ஆட்சி நம்மை பண்ண வேண்டும் என்ற தெளிவு இருந்தால் தான் இதெல்லாம். ஏன் 5 வருஷத்தில் இது மாதிரி இல்லையே, எவனும் ரோட்டில் வந்து நிற்கலையே. அப்போ ஒழுங்காக நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்களே, மாற்றம் வேணும்னால அதை புழுக்கத்தில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுதான். ஸோ அதனால் யார் ஆட்சி பண்ணால் என்னன்னு சொல்கிறத விட யார் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும், யாரிடம் கையில் நம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்றதும். பொட்டி சாவின்னு ஒன்று இருக்குது, அது எல்லாரையும் நீங்கள் கொடுத்துருவீங்களா? நீங்கள் ஒரு பொருளெல்லாம் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்கீங்க, அந்த பொருளான பொட்டி சாவி, கஜானா சாவி எல்லாரையும் கையில் கொடுத்துருவீங்களான்றதான் கேள்வி. இதுதான் ஒரு புதுமாப்பிளுடைய வாழ்க்கையில் புதிய அரசாங்கம், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய ஆட்சி முதலமைச்சரான பிறகு நடந்த ஒரு கொடுமையான ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய வைரலாகி எல்லாரும் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஒரு காமெடியாக அதை வந்து உங்கள் கூட வந்து இந்த விஷயத்தை நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். யோசிச்சு பாருங்கள். அதுதான். இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.